ஆமா. நடுவர்களே, நீங்க காதலிச்சிருக்கீங்களா? சூப்பரான கேள்வியா? என் முகத்துல குழந்தைத்தனம் தெரியுதா? கண்டிப்பா தெரியும். அப்புறானியா உண்மையாவே காதலிச்சிருக்கேம்மா. காதலிச்சிருக்கீங்களா? இது உங்க வைஃப்? எங்க அப்பாவே, எங்க அப்பாவே, என் தம்பியே, எங்க அண்ணவே, தங்கச்சி, என் மனைவி, இப்படி சொல்லிட்டு போக முடியாதான் சொல்ல முடியும். அதெல்லாம் இடையில போயிருந்துச்சா வண்டி வந்து கப்பல் இவ்வளவு தூரம்லாம் கரை வந்திருக்காது. பள்ளிக்கூடத்தை தாண்டி காலேஜுக்கு போயில கட்டாயம் இருக்கும். வண்டி ஓடி அடைஞ்சிருக்குன்னா அதெல்லாம் இல்லாத நிலமா கொஞ்சம் ஒழுங்கா. அப்படி உனக்கு என்ன லவ்வுக்கே நீங்க வந்து அர்த்தத்தை வேற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்க. அது ஒரு சரியான ஒரு அன்புக்கு தான் நம்ம லவ்னு சொல்றோம். அதுதான் மாப்பிள்ள சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, பட்டிமன்ற துறையில எத்தனையோ நடுவர்கள் இருக்கிறாங்க. உண்மையாகவே பேச்சிலும் நடத்தையிலும் ஒரு பண்புள்ள ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா உண்மையாவே உங்களுடைய ஊர் மருமகன் தான். சத்தியமாக இல்ல, உண்மையை சிறப்பா சொல்லுமான்னு சொன்ன மாதிரி உண்மையா. ஏன்னா பேருக்கு கூட வந்து மனைவி நல்ல மனைவியா இருந்தா கூட வெளியில சொல்ல மாட்டாங்க. வாங்காம ஆஜராகிட்டு இருக்கீங்க. இல்லங்க, ஒரு அரை மணி நேரம் எங்க கிட்ட போன்ல பேசினாருன்னா கூட போதும். பட்டிமன்றத்தை பத்தி தான் சார் பேசிக்கிட்டு இருப்பாங்க. யார் யார் ஆட்களை போடலாம், யார் யார் மியூசிக்க போடலாம், இதெல்லாம் பேசிக்கிட்டு தான். ஆமாங்க, என்னோட மனைவி கூட சொன்னாங்க மேடம், என்னோட மனைவி கூட அடிக்கடி மனைவியை இழுத்து கொண்டு வந்து அந்த பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மனசு யாருக்கு இருக்குன்னா நல்ல நேர்மையான ஒரு ஆண் மகனுக்கு மனசுக்குள்ளதானங்க இருக்கும். அந்த மாதிரி உண்மையாவே நல்ல ஒரு மாதிரி நிசப்தமா இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரியே உட்கார்ந்திருக்காங்க. யாருமே கை தட்டலையே. அதாவது நீங்க இல்லம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். என்ன விஷயம்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நேரத்துல என்னடா செய்யறது, என்ன பண்றது அப்படின்னு ஒரு திகைப்பு ஏற்படும் பத்திங்களா? அந்த திகைப்பு ஏற்படும் போது என்னதான் பண்றதுன்னே தெரியல. அவளை அழுதான்னு வச்சுங்க, மேட்டர் முடிஞ்சிடும். ஆனா நம்ம வீட்டுல ஆண்டவன் கொடுத்த கொடுப்பனை என்னன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் அப்படி இங்க போயிட்டே இருங்கப்பா. அது ஒண்ணுதான் ஆணுக்கு பெண் அந்த மனைவியினுடைய மகத்துவம். தெரியலே தெரியலையே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனைவி அமைந்தால் நிச்சயமா நீங்க சொல்ற ஊர உண்மைதான். தைரியம் அவங்களால மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும் என்பது எல்லா மனைவிகளுக்குமே உண்டு. என் முன்னாடி எல்லாருக்கும் அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஆண்களை விட பெண்கள் ரொம்ப தைரியசாலி, ரொம்ப தைரியசாலி, ரொம்ப தைரியசாலிங்க, ரொம்ப தன்னம்பிக்கையானவங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் தானங்க. அதனாலதான் அவங்க ஆண்களே இல்லைன்னா கூட பெண்களால வாழ முடியும். ஆனா பெண்கள் மனைவிகள் இல்லைன்னா கணவன்களால வாழவே முடியாது. ஏன்னா ஆண்களுடைய தன்னம்பிக்கையே பெண்கள் தான் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா நடுவர் அவர்களே? ஆனா கைத்தட்டலனாலும் உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் இழப்புக்கு மறு விஷயம் உண்டு. அது ஒண்ணுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை ரொம்ப அழகாச்சு, கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லை அப்படின்னு. அது ஒண்ணுக்கு மட்டும் மாற்றே கிடையாது. கோப்பெருந்தேவி சொல்லிட்டு இறக்குறாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தைய? ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஆனா காதல்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா, காதல்னா என்ன தெரியுமா? ஒரு தாத்தா செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பேரன் சொல்லுவான், என் தாத்தா செத்துட்டாரான்னு ஃபீல் பண்ணுவான். பாட்டி செத்துட்டாங்கன்னா என் பாட்டி செத்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுவான். ஆனா எந்த மனுஷனாச்சும் டேய் நான் செத்துட்டேன்டான்னு சொல்லுவானா? சொல்லுவானா? நிச்சயமா சொல்ல முடியாது. சொல்ல முடியும். எப்ப தெரியுமா? டேய் மச்சான், ஒரு பிள்ளைய பார்த்தேன்டா, அங்கேயே செத்துட்டேமா பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் காதல் நடுவர் அவர்களே. ஒரு சில பேர் நல்ல அருமையான ரசனைக்கு சொல்லுவாங்க, ஒண்ணுட்டாண்டா மாப்பிள்ளை பாத்தீங்களா? அது மாதிரி இது செத்துட்டாண்டாங்கிறது, செத்துட்டேன் அதெல்லாம் அந்த ஃபீல் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா நடுவர்? அவங்களுக்கு எல்லாம் எங்க தெரியும்? அடுத்து எங்க அண்ணன் வந்து அதான் சிந்தனையும் அப்படியே சிந்தனை பண்ணுங்க. பெரிய சிந்தனையா? என்ன காதல் பண்ற நேரத்துல போய் என்ன பெரிய சிந்தனை நீங்க பண்றீங்கன்னு கேக்குறேன். வாழ்க்கை முதல்ல என்ஜாய் பண்ண கத்துக்கங்க சார். ஆமா சார், சிரிங்க. சிரிங்க சார். ஆமா சார், நல்லா சிரிங்க சார், ஸ்மைல் பண்ணுங்க. ஒண்ணு இல்லங்க, மனைவியை பார்த்து வர்ணிக்க தெரியணும். எங்க